நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரி நமக. இது என்னுடைய 767வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, காலையில் இருந்து அதான் எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னா என்னுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸு கிருஷ்ணகுமார் இஞ்சட்டியில் கர்னூலில் இருக்கவன், அவனுக்கு உடம்பு சரியில்லை 2 நாளாக பேசவும் உள்ளவனால் கீவென்ட்டு டாக்டர் 2 நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கான். அதே மாதிரி ஸ்ரீனிவாஸ்குமார் இஸ் ஆல்சோ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அந்த த்ரோட்டில் இருமின்னு இருக்கான், அவனாலையும் பேச முடியல. ஏன்னா இது மாதிரி ஒரு சோதனையாட்டம் ஆகிடுது. ஒன்றும் இல்லை, அதாவது இந்த பேசிக் சொல்லுவா, இந்த டாபிக் பேசுங்கன்னு ஒரு ஐடியா கொடுப்பான் எனக்கு. ஸோ அவள் சொல்கிறதுக்கு அது என்னடா என்பது அப்போ சுவாமி இந்த குறி கேட்டும்போது காத்தால் நவகைலாசம் பேசினேன். ஸோ சாயந்தரம்னா பேசும்போது திருநெல்வேலி மாவட்டத்திலே பேசுகின்றான் அம்பாள். இந்த ராஜின்னு ஒரு பெண்மணி இருக்கா யூஎஸில். அவள் சொல்ல கோகுலை பற்றி நன்றோடு சொல்லுங்கள் மாமா, இப்போ டெல்ல போட் த டெம்பிள்ஸு நீங்கள் விசிட் பண்ணி சொன்னால் ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குன்னு சொல்லுவாள் ராஜி. ஸோ அது ராஜியோட நிறவு வந்து எனக்கு இன்றைக்கி அப்படி பண்ணும்போது என்ன பேசலாம்னு சொல்லும்போது, வெனவர் ஐ கோட்டு ஆழ்வார்குறிச்சி, என் மாமனார் ஊர், அங்கேயே 3 கிலோமீட்டர் சிவசைலம் கோவில்லாம் பேசியிருக்காரு அப்படி பரமகல்யாணி சிவசைலை பற்றியெல்லாம். ஸோ அங்கே சிவசைலம் கோவில் போயிட்டு வரும்போது டாக்ஸிலாம் வருவான். ஸோ அங்கேருந்து ஒரு தனி ரோட்டு இருக்குது. அந்த ரோட்டில் போனால் ஒரு யூட்டர்ன் ஆட்டம் போயிட்டு வரணும். அங்கே போனால் கடையம்னு ஒரு ஊர் இருக்குது, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கடையம், ஆழ்வார்குறிச்சி. அதே போல் அழகான குறிஞ்சி நில, அதெல்லாம் மலை, ஆறு, மலையை சார்ந்த இடங்கள், அதுவே ஒரு அழகு. அதாவது சாதாரண சமதளத்தில் தஞ்சாவூர் சைடில் டெல்டா ரீஜன் மாதிரி பச்சை பச்சைன்னு இருக்குது, அது வேறு. பட் மலையை சார்ந்த இடங்கள் பார்க்கும்போது மனசில் ஒரு மகிழ்ச்சி வரும். நல்லா புரிஞ்சுங்க. அது தனி கெனாடு. இப்போ இதில் கூட இப்போ திருநெல்வேலி ட்ரெயினில் போகும்போது பார்த்தா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இதெல்லாம் வரும்போது பார்த்தோன்னா அந்த மேகங்கள்லாம் வந்து அந்த புதிய மலை தொட்டின்னு போகிறது இப்போ தூரத்துலேயும் பார்க்க முடியாது நம்மளால். ஸோ அந்த மலைகளை பார்த்தாலும் ஒரு பரவசம்தான். திருப்பதி மலை கூட போகிறோன்னா அது இத்தினோடு தானே செய்ய முடியும். அது பிரம்மாண்டமாக இருக்குது, ரோஸ் கலர்லலாம் தெரியறது. அது பார்க்கும்போது மனசில் ஒரு மகிழ்ச்சி. சரி, அந்த இடத்துக்கு போகிறோம்டா, கிட்டத்தட்ட ஹில் ஸ்டேஷன் இடம் தான் அது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கடையம்ன்ற ஊர் சுற்றி மலைகள்லாம் இருக்குது. அந்த கடையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே சுவாமி பேர் பில்பாரண்யேஸ்வரர் பேர், அம்பாள் பேர் நித்திய கல்யாணி பேர். எப்பயுமே எனக்கு அந்த சில நாள் சாயந்தர வேளையில் போவேன், பகல் வேளையில் போயிருக்கேன். அதாவது நம்ம எந்த ஜென்மத்தில் வி ஆர் ரிலேட்டட் டு தட் பிளேஸ் நமக்கு தெரியாது. எங்கெல்லாம் மனசு வந்து லயப்படுறதோ அங்கெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் பர்த் இருந்திருக்கோன்ற ஒரு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது அது. ஸோ அது மாதிரி கடையமில் நித்திய கல்யாணி எனக்கு ரொம்ப மனசில் பிடிச்ச இடம் அது. அதனால் இந்த வரைக்கும் 5 தடவை போயிருப்பேன் அந்த இடத்துக்கு. நான் அதுதான் நித்திய கல்யாணி அம்பாள் கடையத்தில் இருக்கிறது. நல்ல வெள்ளிக்கை வசம் ஜாத்திருப்பேன், நல்ல அழகாக இருக்கும். சாயந்தர வேளையில் இருட்டில் கூட போயிருக்கேன் நான், கரண்ட்டே இல்லாத நேரத்தோடு பார்த்துருக்கேன் பக்கத்தில் உட்காந்துட்டு. அங்கே லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிவிட்டு சுற்றிட்டு வருவேன். கடையத்துக்கு போகிறேன். நித்திய கல்யாணின்னு பேர் அம்பாள் பேர். சுவாமி பேர் பில்பாரண்யேஸ்வரர், சுயம்புவர். பில்பாரண்யேஸ்வரன்ற சுவாமி சுயம்பு மூர்த்திவர். நல்ல அழகாக மெயின்டைன் பண்ணுற ஸ்தலம் அது. கோவிலுடைய இந்த முகப்பு தோற்றம் அது. நல்ல ரெஸ்டிங் பாயிண்ட், இங்கே உட்காந்துக்கலாம் திண்ணையில். நல்ல பெரிய கோவில். இது வந்து சிவன் சந்நிதியினுடைய முன்புற தோற்றம் அது. பில்பாரண்யேஸ்வரர். அதே மாதிரி அம்பாள், சரி இது அது நித்திய கல்யாணி. இது பில்பவனநாதர்ன்ற பில்பாரண்யேஸ்வரர் சொல்கிற நித்திய கல்யாணி அம்பாள் பில்பாரண்யேஸ்வரர். அதே போல் இன்னொரு ஃபோட்டோ அது
இந்த இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போனாலே ஒரு மனசில் வந்து ஒரு திருப்தியை, ஆத்ம திருப்தியை வந்துடுறது. நல்ல இங்கே கிராமத்து கோவிலில் அனாவசியமான இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் கிடையாதுங்க. பொய்யும் சொல்ல மாட்டான். அந்த அந்த வேர்டெலாம் சிவாச்சாரியால் ரொம்ப பண்பானவர். நல்ல அழகாக அதுக்கு உண்டான செலவர். அது இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கோவில் சொல்கிறா. இதுக்கு பரிகாரம் சொல்லும், குழந்தைக்கு பரிகாரம் சொல்லும், கல்யாணத்துக்கு அதே தான், வியாதி போகணும், என்ன அதான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு ஸ்தலத்தில் முக்கியமான ஒன்று கல்யாணம்னா கல்யாணம் தான். திருமணம் செய்யணும்னா கல்யாணம், அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்லணும். இப்போ வைத்தீஸ்வரன் கோவில் போனால் எல்லா வியாதிகள்லாம் போயிட்டுருக்கு. அந்த சித்தாமிர்த தீர்த்தத்தை குளித்தா அது வியாதி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். சும்மா இஷ்டம் போலலாம் பேசக்கூடாது நம்ம. ஏன்னா நிறைய பேர் சென்னையை சுற்றி இருக்க கோவிலில் இது ஒரு இது ஆகிடுது, ப்ராக்டிஸ் ஆகிடுது. இது போங்கோ, அங்கே போங்கோ, எல்லாம் நடக்கும், குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்கும், வியாதி போகும், வேலை வரும், என்ன வரும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது அது அந்தந்த பக்தாளை பொறுத்திருக்கு. ஸோ அவளுடைய ஜாதக நிலைமைகள்லாம் எப்படி செஞ்சு அவளுக்கு நல்ல பீரியட் வரும்போது அந்த நல்லது நடக்கும்னா அது நடக்கும், அவ்வளோதான். ஸோ நாராயணசியம் ஐயங்கார் நங்கநல்லூர் இருக்கார், 90 வயசு பெரியவர், சொல்லுவார், பரிகாரமே கிடையாது ராஜா அப்படின்னுவார். அது உண்மையான தத்துவமாக இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஜாதகத்தில் இப்படி தான் நடக்க போகிறதுன்னு எழுதியிருக்கு, அது பிரகாரம் நடக்கும். நெடுநாளைக்கு ஒரு 10-20 வருஷம் முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டாப்பியில் பண்ணி முடிஞ்சவர், எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்தார். அவருக்கு திடீர்னு ஃபோன் வந்து, நான் தான் ஃபோன் எடுத்தேன். அவருக்கு உங்கள் ஃபோன் வந்துருக்கு பாருன்னு. என்னென்னு பார்த்தா அவள் அண்ணா பண்ணி 2 பேரும் ஆட்டோவில் ஏறி பர்ச்சேசிங்காக மாம்பழத்துக்கு போகிறா. இங்கே நங்கநல்லூர்லேருந்து தே ஆர் கோயிங். திடீர்னு வந்து அந்த ஆட்டோவில் உட்காந்துட்டுருக்கவாட பின்னாடி வந்து மெடிக்கல் மோடி முன்னாடி இடித்து ஆன் த ஸ்பாட் அந்த தம்பதிகளை விட்டு இவன் அலறி பிடிச்சி போனான். தம்பிக்காரங்க போய் அட்டன் பண்ணாதான். அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் காட் டிலேடு. நல்லபடியாக ஆகிடுத்து கல்யாணம் வச்சுக்கோ. இதே நடக்குது எப்படின்னா ஆல்ரெடி ப்ரீ டெட்டர்மெண்ட். இதெல்லாம் வந்து ப்ரீ டெட்டர்மினேஷன் சொல்லியிருக்கு. நோபடி கேன் அவாய்டு சச் திங்ஸ். இந்த ஏரோப்ளைன் கிராஷ் இதெல்லாம் சொல்கிறால எத்தனை இடத்துல யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதது. ஸோ அது அந்த அந்த நேரத்தில் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அது இப்படியா நடக்கணும்னா விதி இருந்தால் அது நடந்தாகும். விதியை மதியால் வெல்லலாம், ஒரு புண்ணாக்கம் பண்ண முடியாது. மதி வழி விதி செல்லும், சாரி விதி வழி மதி செல்லும் தான் சொல்கிற சாஸ்திரங்கள். அந்த விதி பிரகாரம் தான் எடுத்து போய்டும் நம்மளை. ஸோ என்ன தான் நீங்கள் கிடையாது பிளான் பண்ணாலும் சரி, அந்த விதி வழி மதி செல்லுன்றத சரியான கணக்கில் வரும். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகணும்னு தோணிச்சுங்களேன், தயவுசெய்து போயிடுங்க. அந்த அவ்வளோ தூரம் போகிறோம், திருப்பி எப்போ வருமோ தெரியாது நமக்கு அந்த இடத்துக்கு. ஸோ அது மாதிரி மனசில் தோணிச்சுன்னா இறங்கிடுங்க, காரை விட்டு இறங்கி உள்ள தரிசனம் பண்ணி போங்க. ஏன்னா வந்து நிறைய இது படிக்கிறேன் நான். சித்த புருஷர்லாம் சொல்கிறேன், குழந்தை என்னை வந்து தரிசனம் பண்ணிட்டு போடா, உனக்கு நான் அனுக்கிரகம் பண்ணுறேன்னா இந்த மாதிரி சொல்லுவாள். அப்போ டயர்ட் ஆகிடுச்சு, நேராக சரவண பவன் கூட சொல்லுங்க, பக்கத்தில் எங்கே சரவண பவன் எங்கே இருக்குன்றா. இந்த மாதிரிலாம் இந்த நினச்ச முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. காஞ்சிபுரத்துலேருந்து சுற்றி வரும்போது நிறைய கோவில்கள் இருக்குது. ஸோ வி ஷுட் பிளான் இன் சச் எ வே. ஸோ ஹோட்டலுக்காக வந்து நம்ம வந்து வி கேனாட் சேஞ்ச் த டெம்பிள் ப்ரோக்ராம். ஸோ அப்படின்னா எடுத்து போயிடணும், ஹோட்டலில் வாங்கி வேணால் போயிடுங்க. ஸோ அந்த ஸ்தலத்தை விசிட் பண்ணுறது மெயின் குறிக்கோளாக இருக்கணும் நமக்கு. ஒரு சின்ன இது சொல்ல பாருங்க, வேணா டிபேட் ஆராய்ச்சி நினச்சிக்க வேண்டாம். காஞ்சிபுரம் வெள்ளைக்கேட்டு இருக்குது, இப்போ பிரிட்ஜெல்லாம் வந்துட்டு. ஸோ அங்கே போய் ரைட்டில் திரும்பினா ஃபஸ்ட்டு அந்த கூரம்னு வரும், கூரத்தாழ்வார் பிறந்த இடம். அவள் தம்பை சமையற ஆண்டாள். ஸோ அவள் அதுக்கு இதில் ஸ்ரீரங்கத்தை செட்டிலாரா கடைசியில். நம்ம இவருடைய ராமானுஜருடைய அத்தியந்த சிஷ்யர் அவர். ஸோ கூரத்தாழ்வார் சன்னதி, அடுத்து வந்து அங்கே ஆதிகேச பெருமாள். ஆதிகேச பெருமாள் தான் ஓல்டஸ்ட் வில்லேஜ் அதுன்னு சொல்லிடலாம். ஸோ கூரத்தில் ஆதிகேச பெருமாள் இருக்கார், கூரத்தாழ்வார் சன்னதி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அடுத்த ஊர் அடுத்தது கோவிந்தபாடி அகரம் இருக்கார். அதாவது தட்சிணாமூர்த்தி தான் மெயின் சந்தையை வச்சுட்டா. ஆக்சுவலாக வந்து கோஷ்ட தேவதை அது, அதுக்கு தனியாக கோவிலோட கட்டிட்டா. அங்கே கைலாசநாதரோ அந்த மாதிரி சைடில் கிழக்க பார்த்துருக்கு, இது தெற்க பார்த்து வாசப்படி. ஏன்னா இவருக்கு இது கொடுத்துட்டா இம்பார்ட்டன்ஸு. ஆதிசங்கருக்கு சிலையெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து திருமால் போர் இருக்குது.
மால் வணங்கி ஈஸ்வரர். இப்போ திருமால் கை கூப்பிய கையோட தாமரை போட இருப்பார். 1000 தாமரை எழுத வச்சு பூஜை பண்ணும்போது அவர் வந்து ஒரு தாமரை ஷார்ட்டேஜ் ஆகும்போது தான் கண்ணையை நோண்டி வச்சார். கண்ணப்பராட்டம் அவர். ஸோ அப்போ வந்து பரமேஸ்வரன் காட்சி குறித்து அவர் சக்கரத்தை கொடுத்தாரு பேர். ஸோ திருமால் போர் சக்கரத்தை வழங்கிடும். திருவேணி மலையிலே சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து இந்த நெமிலி பாலாத்திருப்ப சுந்தரி, அது எழில்மணியோட கதை விடுங்க. சரி, அதுக்கு அடுத்தது தக்கோலம் வந்துடும். தக்கோலம் வந்து பரமையான கோவில். ஜலநாதீஸ்வரர், கிரிராஜ கனியாம்பை, வடக்கு நோக்கி சந்நிதி அம்பாள். இதெல்லாம் சொல்கிறேன். ஒரு நாளில் காத்தால் எனக்கு 6 மணிக்கு கிளம்பினேன். மடன்னு சாயந்தரத்துக்குள்ளே இந்த கோவில்லாம் பார்த்துடலாம். எல்லாம் தேவார பதிகலாம் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து வந்து இப்படி சுற்றி வரும்போது திருவாலங்காடு பார்த்து நம்ம சென்னை வந்துடலாம் திருவள்ளூர் வழியாக. இதெல்லாம் அதே மாதிரி திருநெல்வேலி சைடில் போய் கேளுங்க. என்கொயர் இந்த பக்கத்தில் நியர்பை டெம்பிள் என்ன இருக்குது அதெல்லாம் கேட்கணும். கடையம் வேறு, கடையநல்லூர் வேறு. நல்லா படிச்சுக்கணும். ஸோ கடையநல்லூர்லேயே இங்கே ஆஞ்சநேயர் கோவில் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாள். அது ஒன்று இருக்குது. இது கல்லடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 2 நாள் டூரில் கவரேஜ் பண்ணலாம். இது வந்து நவகைலாசம் பார்க்குறத காத்தாலே ஆரம்பித்து சாயந்தரக்குள்ளே பண்ணிடலாம். பட் மேக் கரெக்ஷன் டு இன்க்ளூடு பிரம்மதேசம் அண்ட் கங்கை கொண்டான் அது இன்க்ளூட் பண்ணி பார்த்துடுவாங்க. அதை சொல்லி இப்போ வந்து நம்ம கடையம்ன்ற ஊரில் இருக்கிற நித்திய கல்யாணி அம்பாளையும் பில்வராதீஸ்வரர் அவரையும் பார்த்துருக்கோம். அந்த சைடு போயிட்டு வாங்க. சிவசேனம் கவர் பண்ணலாம். இது அப்போ இந்த கடையம் கவர் பண்ணலாம். ஆழ்வார்குச்சியில் இருக்குது, அதையும் பார்க்கலாம். பக்கத்துலேயே அம்பாசமுத்திரம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒய் ஐம் டெல்லிங் ஆல் திஸ் திங்ஸ். பிளான் பண்ணி போங்க. அவசரமாக ஒரே கோவில் போயிட்டு பண்ணக்கூடாது. இவ்வளோ தூரம் துட்டு செலவழிச்சு போகிறவ ஒரு டாக்ஸி என்கேஜ் பண்ணால் டக்குன்னு அந்த ஒவ்வொரு குருக்களுக்கெல்லாம் அவள் இன்னொரு குருக்களோட ஃபோன் நம்பர்லாம் தெரியும். ஸோ அவள் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு நோட் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. ஸோ அது மாதிரி சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றினேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.